சுமார் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மெசபடோமியாவில் இப்போ இருக்கிற ஈராக்ல வாழ்ந்த சுமேரியர்கள் தான் முதல் கேலண்டரை உருவாக்குனாங்க. அவங்களுக்கு அப்புறம் மறைஞ்சு போன கேலண்டரை எகிப்தியர்கள் புதுசா உருவாக்குனாங்க. 365 நாள் தான் ஒரு வருஷத்தோட நாட்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாசத்துல 30 நாள்னும் வருஷத்துக்கு 12 மாசம்னு வச்சு 360 நாள் போக 5 நாட்களை மாசத்தோட விழாக்களுக்காக ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோமனர்களால் உருவாக்கப்பட்ட கேலண்டர்ல 10 மாசத்தை மட்டுமே வச்சிருந்திருக்காங்க. அவங்களோட கணக்குப்படி வருஷத்துல முதல் மாசமே மார்ச் தான். அவங்க வச்சிருந்த 10 மாசங்களுக்கு கணக்குப்படி பார்த்தா 304 நாட்கள் தான் இருந்திருக்கு. நம்ம பாம்பிலியஸ்ங்கிறவர் தான் 10 மாசங்களை 12 மாசங்களா மாத்திருக்காரு. அது கூட தான் ஜனவரி பிப்ரவரியை வருஷத்தோட கடைசியா செய்திருக்காரு. ரொமானியர்களுக்கு பனிப்பொழிவு பிடிக்காதுங்கிறதால பேலன்ஸ் 61 நாட்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டதால தான் 10 மாசங்களே வச்சிருந்திருக்காங்களாம். அடுத்ததா வந்த ஜூலியஸ் சீசர் தான் ஜனவரி மாசத்தை முதல் மாசமா அறிவிச்சிருக்காரு. ஜனஸ்ங்கிற ரோமானிய தெய்வத்தை குறிக்கிற சொல் தான் லனவரிஸ்ங்கிற மாசத்தை ஜனவரின்னு மாத்திருக்காங்க. வானியல் ஆராய்ச்சியாளர்களை வச்சு வருஷத்துக்கு 365 நாட்கள்னும் அதுல 4 வருஷத்துக்கு ஒரு டைம் லீப் வருஷம்னு மாத்திக்கிட்டாங்க. ஜூலியஸ் சீசர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பெயரைய குவைண்டலஸ்ங்கிற மாசத்துக்கு, அதாவது இப்போ இருக்கிற ஜூலைங்கிற பேர் வந்திருக்கு. அதே மாதிரி அவரோட வளர்ப்பு மகனான ஆகஸ்டஸோட பெயரை தான் இப்போ ஆகஸ்ட்னு பேச்சிருக்காங்க. ஜூலியஸ் சீசரும் ஆகஸ்டஸும் சரிக்கு சமமானவங்கன்னு காமிக்கிறதுக்காக தான் ஜூலைக்கும் ஆகஸ்டுக்கும் 31 நாட்கள் வச்சுட்டு பிப்ரவரி 28 நாட்களா மாத்திட்டாங்க. இப்படித்தான் ரொமானியர் கேலண்டர் ஆங்கிலேயர் கேலண்டரா மாறி இருக்கு. கடைசியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பின்னாடி இந்தியாவிலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.